ஈமான் வந்ததுக்கு பிறகும் சில நேரங்களில் மன அமைதி இல்லாமல் போகும், ஆனால் நிரந்தரமாக போகாது. அப்படி போகிற நேரத்தில் எப்படி நம்ம ரிலாக்ஸேஷன், எப்படி மன அமைதியை ஏற்படுத்துவது, அதுக்குரிய சொல்யூஷன் அமல் சாலிஹாத், நல்லமல்கள். எல்லா நல்லமல்களும் மன அமைதியை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது அல்லாஹுடைய வழிகாட்டு. சூரத்து நஹல் 97வது வசனம். எல்லா சாலிஹான அமலும் மன அமைதியை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள நான் முக்கியமான 2 அமல்களை மட்டும் அடையாளப்படுத்தும். இந்த மன அமைதிக்கான அப்ப சில நேரங்களில் நமக்கு டிப்ரெஷன் வருது, கவலை வருது. இதை போக்கணுமாக இருந்தால் நிறைய இருக்கு. அதுல 2ஐ மாத்திரம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். ஒன்று திக்ர், இன்னும் ஒன்று துஆ. ஒன்று திக்ர், இரண்டாவது துஆ. திக்ரில் மிகவும் சிறந்தது என்னென்று கேட்டால் குர்ஆன் ஓதுவது. கவலை வந்தால் குர்ஆன் ஓதுவது. மன அழுத்தம் வந்தால் குர்ஆன் ஓதுங்க, ரிலாக்ஸ் ஆகும். குர்ஆன் ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், உள்ளத்தில் உள்ள பிரச்சனைக்கெல்லாம் மருந்து. நம்மகிட்ட ஈமான் இல்லாததுனால பாருங்க விளைவு. ஈமான் இல்லாததுனால சில இடம் பாட்டு கேட்போம், ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும். இசை கேட்பார்கள், ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும். குர்ஆன் ஓதுவார்கள், கொட்டாவி வரும். என்னன்னா பேசிக் பிரச்சனை, ஈமான்ல பிரச்சனை. ஈமானோடு இருக்கிற ஒருவர் குர்ஆன் ஓதினால் நிச்சயமாக அவருக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த இப்போ சொல்லுவாங்க அந்த கவுன்சிலிங், இதில் கூடுதலாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் கவுன்சிலர்கள், முஸ்லீம் அல்லாத கவுன்சிலர்கள் முஸ்லீம்களுக்கு கவுன்சிலிங் செய்கிறது லேசி. ஏனென்றால் முஸ்லீம்களிடம் திக்ர் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இயல்பாகவே அவர்களிடம் திக்ர் என்ற ஒரு அம்சம் இருக்கு. இப்போ உங்களுக்கு சின்ன பிரச்சனை, வீட்டில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு, தொழுதுட்டு தொழுத இடத்துல உட்காருங்க. தொழுத இடத்துல உட்கார்ந்து திக்ரு செய்யுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி என்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா? யார் ஒருவர் தொழுது விட்டு தொழுத இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ, தொழுது விட்டு தொழுத இடத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அவர் மீது மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறார்கள். மலக்குகள் ஸலவாத் சொல்றாங்க என்ன அர்த்தம்? துஆ செய்றாங்க. மலக்குகள் ஸலவாத்து சொல்கிறார்கள். மலக்குகள் அவர்களுக்காக அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து விடு, பாவங்களை மன்னித்து விடு என்று அவருக்காக இஸ்திக்பாரும் செய்கிறார்கள். பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுதுச்சு, அன்புள்ள சகோதரர்களே, தொழுத இடத்துல அப்படி இருப்பாங்க. இமாமா இருந்தால் கூட சில நேரம் சலாம் கொடுத்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் அந்த இடத்துல இருந்து திக்ர் செய்வாங்க. சில நேரங்களில் அப்படியே எழும்பி ஏதாவது ஒரு தூணில் சாஞ்சி உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா இப்போ செய்கிற மெத்தட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கலை. இருந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுக்கிறது, பிறகு ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதான்னு துஆ ஓதுறது. இப்படி ஒரு சிஸ்டம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கலை. அவங்க சில நேரம் இருந்து திக்ரு செஞ்சுட்டு எழுப்பிட்டு போவாங்க, சலாம் கொடுத்தோடனே சில நேரங்களில் எழுப்பிட்டு போவாங்க. ஆனால் சுபஹ் தொழுதுட்டோ அவர்கள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் தொழுத இடத்திலிருந்து திக்ரு செய்வார்கள். என்னால் அது பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன். மனசில் இருக்கிற டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே இறக்கும். இருந்து காலையில் ஓத வேண்டிய திக்ருகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை 100 தடவை சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தரம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தரம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தரம். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஏனைய துஆக்கள் இருக்கு. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அதே போல அல்லாஹும்ம அன்த ரப்பி. இப்படி நிறைய இருக்கு. எல்லாத்தையும் ஓதி முடிக்கிறவளை சூரியனும் உதிக்கும். நேற்று நடந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிட்டு. ஆனால் முதல் ஈமான் தேவை. ஈமானோடு இதை பிராக்டிஸ் பண்ணினால் மனசுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் போய்விடும். இப்போ திக்ர் என்பது மிகப்பெரிய ஒரு
மன அமைதிக்கான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, துஆ. இப்போ சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். பிரச்சனை வந்தோடனே மனசில் பெரிய பாரமாகுது. இன்றைய காலத்தில் கூடுதலான பெண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிஸ்னஸ் வேர்ல்ட் தானே, எல்லாம் பிஸ்னஸ், மருத்துவம் பிஸ்னஸ், எஜுகேஷன் பிஸ்னஸ், மார்க்கம் பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸாக மாறினதால இப்போ எவ்வளவு வேகமாக உழைக்கலாம் என்று மருத்துவர்கள் யோசிக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்கோ தெரபிஸ்ட், இப்போ சைக்காட்ரிஸ்ட்ன்றவர் மூளை சம்மந்தப்பட்டவர். சைக்காட்ரிஸ்ட் என்று சொன்னால் மூளை கோளாறு உள்ளவங்களை பார்க்குறவர் தான் சைக்காட்ரிஸ்ட். சைக்கோ தெரபிஸ்ட், இந்த கவுன்சிலர் என்றெல்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட பிரச்சனை என்னென்னால், இவர்கள் ஒரு கிளையண்டோட அவர்களிடம் வரக்கூடிய அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளானவரோடு நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி அவருடைய ஆழ்மனதில் உள்ள பிரச்சனைகளை வெளியே எடுக்க வேண்டும். அவரது பிரச்சனையை அவர் சொல்லக்குள்ள அவர் அழுதுட்டார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல பெரிய அவருக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்படும் அழுதார் என்றால். இப்போ என்ன செய்யறேன்னா, அவங்களுக்கு நிறைய கிளையன்ட்ஸ் கூட கியூவில் நிற்கிறாங்க. எனவே வந்தோடனே என்ன உங்களோட பிரச்சனை, உங்களுக்கு இப்படி செய்தான்னு கேட்பாங்க. கேட்டுட்டு நாங்கள் டேப்லெட், இந்த டேப்லெட்டை பயன்படுத்த ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்னா, உடம்பு பெருக்கும், டயர்டாகும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் கூடுறவங்களுக்கு அன்புள்ள சகோதரிகளை பொதுவாக இந்த மன அழுத்தம் உருவாகக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், நித்திரை இல்லாமல் போகும். இவரே நித்திரை இருக்காது. அதே போன்று அவங்களுக்கு பசியும் வராது. அதுலேயும் பெண்களை பொறுத்தளவில் ரொம்ப வீக்கானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம சூசைட் பண்ணுவோமா, இனி வாழ்ந்து என்ன செய்ய, இப்படி எல்லாம் யோசிப்பாங்க. என்னென்னால் அவர்களுடைய பிரச்சனையை யாரிடம் சொல்வது தெரியல. ஒன்று காதல் திருமணமாக இருக்கும். உம்மா கிட்ட போய் சொன்னோன்னு உம்மா சொல்ல நீ தேடிக்கிட்டது, புருஷன்ட டோர்ச்சர், கணவனுடைய டோர்ச்சர். பிரச்சனையை போய் உம்மா கிட்ட சொன்னால் உம்மா சொல்லுவா நீ தேடிக்கிட்டது, நான் என்ன செய்ய. அல்லது ஒரு கூட்டாளிகிட்ட சொன்னால் நாளைக்கு ஊரெல்லாம் கிடக்கும் செய்தி. இப்போ ஒரு தடத்தையும் போய் டாக்டர்கிட்டையும் சொல்ல முடியதில்லை, டாக்டர் ரொம்ப வெளிய விஷயங்களை விட்டுறாரு. இந்த பொம்பளை மனசுக்குள்ளே போட்டு அழுத்த நித்திரை இல்லை, பசி இல்லை, அதுக்கு பிறகு ஒன்றிலையும் ஈடுபாடு இல்லை. வீட்டில் நல்ல ஆக்டிவாக இருந்த பொம்பளை கடைசியில் இப்படி போகிறா. இந்த நேரங்களில் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ஜின் பிடிச்சிருக்கின்ற முடிவெடுக்கிறாங்க, சூனியம் செய்யப்பட்டிருக்கின்ற முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வைத்தியர்கள்ட்ட கொண்டு போனால் அவன் அச்சிரம் கட்டி விடுறான், வளவை காவல் பண்ணணும்ன்றான், அதுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் எடுக்கிறான். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, நீங்களும் தான் நானும் தான் மனிதர்கள். நம்முடைய இதயம் இரும்பால் செய்யப்பட்டதல்ல. இப்போ நம்மளை பார்த்து சிரிச்சிக்கு போகிற ஒரு சகோதரர் வளமையான செய்வார்னா கண்டா சலான் சொல்லி சிரிச்சுட்டு போவார். திடீர்னா இன்றைக்கு முகத்தை இறக்கிட்டு போனாருன்னா நமக்கு நித்திர போவார். ஒரு சிலர் விதிவிலக்கு அரிப்பாங்க, ஒரு வகையான டைப் அவங்க. ஆனால் பொதுவாக அந்த ஃபித்ரா சலீமா என்ற நிலையில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் பார்த்தால், இப்போ நான் இவரை கண்ட எப்போவுமே சலான் சொல்லுவேன், சிரிப்பேன், கை கொடுப்பேன். இன்றைக்கு பயான் முடிய அவர் சிரிக்கார், நான் சிரிக்காமடி போகிறேன். அவருக்கு மைண்டில் ஃபுல்லாக இவரே ஓடிச்சு. என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு. பறக்கும் மூலை வளமை எனக்கு சலான் சொல்லுவார், இன்றைக்கு சலான் சொல்லலை, நான் பார்த்து சிரிக்கவும் இல்லை. இப்போ இதை அப்படியே மனசில் போட்டு இருப்பார். இது அவருக்கு ஒரு சுமையாக மாறும். இது சும்மா ஒரு சிம்பிள் உதாரணம் சொன்னோம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். மனைவியால் வரும், வியாபாரத்தில் வரும், பள்ளிவாசலில் வரும், சும்மா ஃபேஸ்புக்கில் நம்ம எழுதுகிற பற்றி வரும். இப்படியெல்லாம் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னென்றால், நம்மை படைத்த ரப்பு என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைண்டாலும் கேளுங்க, நான் தாரேன்னு சொல்கிறேன். அவன்தான் இந்த யூனிவர்சல், இந்த உலகத்திற்கே உரிமையாளன். உலகம் அவனுக்கு தான் சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்குத்தான் சொந்தம். அந்த அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்ன தேவைன்னா எனக்கு கேளு தருவேன், நீ கேட்டு நான் தந்தா எனக்கு ஒன்றும் குறையாது. அதையும் சொல்றான். மனிதனை பொறுத்தவரையில் நீங்க எவ்வளவு நல்ல மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் நேசிக்கிற மனிதனாக இருந்தாலும், ஒரு தரம் போய் கேட்டால் தருவான்.
2 தரம் போய் கேட்டால் தருவான், 3வது தரம் போய் கேட்டால் தருவான், 5வது தரம் போய் கேட்டாலும் தருவான், 6வது தரம் போகக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு தான் தருவான், 8வது தரம் போகக்குள்ள நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க மனசுக்கு, இவன் வாரான் கேட்க போகிறான். அதுக்கு பிறகு மெதுவாக தான் கோளுக்கு ஆன்சர் பண்ணுவோம், வீட்டை வந்தால் பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம், வந்தால் காணலைன்னு சொல்லுவேன். இதுதான் மனிதன் இயல்பு. திரும்ப திரும்ப கேட்டால் மனிதனுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கலன்னா அல்லாஹ்க்கு கோபம் வரும். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கவில்லை என்றால் அல்லாஹ்க்கு கோபம் வருது. மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப அலைஹி, அல்லாஹ்விடம் யார் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். உங்களுடைய என்ன பிரச்சனையாக இருக்கலாம், உங்களை பற்றி ஒரு அவதூறு சொல்லலாம், உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம், உங்களை கொடுமைப்படுத்தலாம், உங்களுக்கு டோர்ச்சர் பண்ணலாம், உங்களுடைய வியாபாரத்திற்கு சதி செய்யலாம். அல்லாஹ் கிட்ட போய் உட்கார்ந்து யா அல்லாஹ் நீ ரப், நீ மாலிகுல் முல்க், நீ கய்யூமுஸ் ஸமாவாதி வல் அர்த், அன்த அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் கிட்ட போய் நின்று அழுங்க. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். என்னிடம் கேட்க யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த டைமை பயன்படுத்துங்க. சுஜூதில் இருக்கும் போது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நிறைய கேளுங்க, அல்லாஹ் தருவான் என்கிறார்கள். அந்த டைமை பயன்படுத்துங்க. முழுதையும் அல்லாஹ் கிட்ட கொட்டுங்க. நீங்கள் கொட்டும் போது சின்சியரா கொட்டுங்க. எப்படின்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆஅ அன் கல்பின் காஃபிலின் லாஹின், கேலஸாக இருந்து கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். கேலஸாக இருந்து கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உள்ளத்தில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் துஆ கேட்கும் போது யா அல்லாஹ் நீ விரும்பினால் தா, நீ விரும்பினால் கொடு என்று கேட்காதீர்கள். ஃபல்யஸிமில் மஸ்அலா, உறுதியாக கேளுங்க. யா அல்லாஹ் உன்னுடையது, நீதான் அலா குல்லி ஷைஇன் கதீர். 33 இடத்தில் குர்ஆனில் சொல்கிறான் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் என்று. சொல்லுங்க யா அல்லாஹ், குர்ஆனில் நீ திரும்ப திரும்ப சொல்லுகிறாய் நீ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று. என்னுடைய பிரச்சனைக்கு யா அல்லாஹ் நீ தீர்வு தர வேண்டும், உன்னை தவிர தீர்வு தருவதற்கு வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க, அழுங்க. அந்த நேரத்தில் உங்களை அறியாமலே உங்களுடைய மனதில் உள்ள அந்த பாரம், அந்த சுமை, அந்த கனம் அப்படியே இறங்கும். மனசுல அமைதியும் ரிலாக்ஸேஷனும் வரும். அதோட சேர்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தாராங்க. சும்மா அப்பப்போ மனசுக்கு சங்கடம் வந்தா யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத் என்று சொல்லுங்க. கொஞ்சம் கூட இருந்தா அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. இந்த துஆ ஓதுங்க. இதில் துஆ புத்தகங்கள் இருக்கு. நான் அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நம்ம சொல்லலை, நீங்கள் துஆ புத்தகங்களில் தேடினால் கிடைக்கும். இப்படி துஆ கேளுங்க. மனசில் உள்ள சுமைகள்